வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் தரம் 11 வரலாறுல கைத்தொழில் புரட்சி பற்றி நாங்கள் நாங்கள் அந்த அலகு முடிவடைந்து விட்டது. இன்றைய பாடத்துல நாங்கள் அலகு 2ல இலங்கையில் பிரித்தானியர் ஆதிக்கத்தினை பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல், இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல் என்ற தலைப்பைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப அதுல நாங்கள் அந்த அலகு 2னுடைய தலைப்பு தான் இது, இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல். அதுலயும் நாங்கள் முதலாவது அலகாக அதனுடைய உபவிரிவு பிரித்தானியரின் ஆசிய வருகை, பிரித்தானியரின் ஆசிய வருகை. அதற்கு முதல் நான் ஒரு வரலாற்று பாடத்தினை கற்பித்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். தரம் 11 மாணவர்கள் இந்த பாடத்தினை இலகுவாக கற்பதற்கும் அதே நேரம் அவர்கள் இலவசமாக கற்பதற்கும் நான் இந்த சேனல்ல இந்த வரலாறு பாடத்தினை கற்பிக்கின்றேன். இதில் இருந்து மாணவர்கள் பயன் பெறுவார்கள் என்று நினைக்கின்றேன். மீட்டல் வினாவிடைகள் இந்த சேனல்ல நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். அதனால மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கின்றேன். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அலகு 2க்குரிய பாடத்துல இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல், இதுதான் 2வது அலகு. அதுல நாங்கள் பார்க்க வேண்டியது இன்றைய வகுப்புல பிரித்தானியரின் ஆசிய வருகை, அதுதான் நாங்கள் பார்க்க போறோம். பிரித்தானியரின் ஆசிய வருகை. இதுல இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு வருகை தந்த மேலை நாட்டவர்களாக நாங்கள் 3 குறிப்பிடலாம். 1 போர்த்துகேயர், 2வது ஒல்லாந்தர், 3வது ஆங்கிலேயர். அப்ப இதுல இவை இலங்கைக்கு வருகை தந்த இவர்கள் எல்லாம் மேலை நாட்டவர்களாக கருதப்படுகின்றனர். இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தினை நிலைநாட்டுதல். அதுல நாங்கள் அந்த உபதலைப்பு பிரித்தானியருடைய ஆசிய வருகை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போறோம். இப்ப இலங்கைக்கு வருகை தந்த மேலை நாட்டவர்கள் சொல்லி நாங்கள் 3 குறிப்பிடலாம். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அப்ப இவர்கள்ல நீங்கள் இந்த போர்த்துகேயர் ஆசியாவுக்கு வந்த விதத்தையும் அதே நேரம் போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல எப்படி தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டி கொண்டார்கள் பற்றி நீங்கள் தரம் 10ல கற்றிருக்கிறீங்க. அப்ப இப்ப நாங்கள் இலங்கை மீது பெரும் செல்வாக்கை செலுத்திய இந்த ஐரோப்பியரான பிரித்தானியருடைய விடயங்களைத்தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது இலங்கையில பிரித்தானியர் எப்படி தங்களுடைய அதிகாரத்தினை நிலைநிறுத்தி கொண்டார்கள். அதற்கு முதல் இந்த மேலை நாட்டவர்கள்ல போர்த்துகேயர் அவருடைய போர்த்துகேயருடைய மறுபெயர் பரங்கியர் என்று சொல்றாங்க. அத மாதிரி நாங்கள் ஒல்லாந்தரை டச்சுக்காரர் என்று சொல்றோம். அதே போல இந்த பிரித்தானியரை ஆங்கிலேயர் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறோம். பிரித்தானியரை ஆங்கிலேயர் என்று சொல்லியும் சொல்லலாம். இது அவர்களுக்கு இருக்கிற மறுபெயர் என்று சொல்லலாம். அப்ப இந்த மேலை நாட்டவர்கள் இப்ப போர்த்துகேயராயிருக்கலாம், ஒல்லாந்தராயிருக்கலாம், ஆங்கிலேயராயிருக்கலாம், இவர்கள் ஏன் இலங்கைக்கு வருகை தந்தனர் அல்லது ஆசிய நாடுகளுக்கு ஏன் வருகை தந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் 2 நோக்கங்களுக்காகத்தான் ஆசியாவுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். ஒன்று தங்களுடைய மதத்தினை பரப்புவதற்கு, 2வது வியாபாரம் செய்வதற்கு, அதாவது வர்த்தக நோக்கம். அப்ப ஒன்று மதத்தினை பரப்புவது, 2வது நோக்கம் வர்த்தக நோக்கம். இப்ப நாங்கள் ஏற்கனவே நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க, இந்த போர்த்துகேயர் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்தார்கள். அதே போல ஒல்லாந்தர் எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் புரட்டஸ்தாந்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்தார்கள். அதெல்லாம் தரம் 10ல நீங்க படித்திருப்பீர்கள். அதே போல பிரித்தானியரும் அந்த மதத்தினை பரப்புவதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறார். அதே போல வர்த்தக நோக்கம், அதாவது இப்ப வர்த்தக நோக்கம்னு சொல்லிக்க கருவா, ஏலம், கராம்பு, மிளகு இப்படியான பொருட்களை அவர்கள் வர்த்தக நோக்கத்திற்காக அவற்றை பெற்று ஏற்றுமதி செய்வதற்காகவும் அதுவும் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கின்றது. அப்ப இவ்வாறு இந்த மேலை நாட்டவர்கள் ஏதோ ஒரு குறிக்கோளுக்காகத்தான் இலங்கை மீது, குறிப்பாக ஆசிய நாடுகள் மீது அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். அதிலையும் இந்த போர்த்துகேயர் இலங்கைக்கு எத்தனையாம் ஆண்டு வந்தார்கள் என்று சொன்னால் 1505ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தார்கள். அதே போல ஒல்லாந்தர் கிபி 1658ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். அதே போல பிரித்தானியர் இலங்கைக்கு எத்தனையாம் ஆண்டு வருகை தந்தார்கள் என்று சொன்னால் கிபி
1896 ஆண்டுதான் இலங்கைக்கு வருகை தந்தனர். அப்ப இவர்கள் வருகை தந்த ஆண்டுகள் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னு சொன்னா பகுதி ஒன்று வினாத்தாள்கள்ல உங்களுக்கு அந்த தொடர்புபடுத்தல் ஆண்டுகளும் அந்த அந்நிய இனத்தவர்களையும் தொடர்புபடுத்துறதுல உங்களுக்கு ஒரு வினாக்களாக வரலாம். அப்ப போர்த்துகேயர் கிபி 1505 ஆண்டு வருகை தந்தனர். ஒல்லாந்தர் கிபி 1658 வருகை தந்தனர் இலங்கைக்கு. அதே போல பிரித்தானியர் கிறிஸ்துவுக்கு பின் 1796 இலங்கைக்கு வருகை தந்தனர். அப்ப இதுல ஆரம்பத்துல இந்த இலங்கைக்கு வருகை தந்த இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல ஒரு பகுதியை மட்டும்தான் தங்களுடைய ஆட்சிக்குள்ள வைத்திருந்தார்கள். ஆனால் 1796 ஆண்டு ஒல்லாந்தரிடம் இருந்து இந்த இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியரால கைப்பற்றப்படுகின்றது. அப்ப பிரித்தானியரால கைப்பற்றப்பட்ட பிறகு இந்த பிரித்தானியர் இலங்கை முழுவதையும் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அதாவது அங்க கரையோர பிரதேசத்தோட சேர்த்து மலையக ராஜ்யத்தையும், அதாவது கண்டி ராஜ்யத்தையும் கைப்பற்றினர். அப்ப அந்த கண்டி ராஜ்யம் கைப்பற்றுகிற போது கிபி 1815 ஆண்டு அவர்கள் முழு நாட்டையுமே தங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள உட்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த பிரித்தானியர். அப்ப இதுல நாங்கள் ஏற்கனவே 10ஆம் ஆண்டுல போர்த்துகேயர் ஒல்லாந்தரை பற்றி எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அப்ப இதுல நாங்கள் பிரித்தானியருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போறோம். ஆனா நான் ஒரு அறிமுகமாக உங்களுக்கு அந்த 3 இனத்தவர்களையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று போர்த்துகேயர், மற்றது ஒல்லாந்தர், மற்றது ஆங்கிலேயர். அப்ப இவை மேல தேசங்கள்ல இருந்து இந்த கீழே தேச நாடுகளான ஆசிய நாடுகளுக்கு வருகை தந்திருக்கிறேன். அப்ப அதுல பிரித்தானியர் இலங்கை முழுவதையும் 1815 ஆண்டு ஒல்லாந்தரிடம் இருந்து கைப்பற்றி கொண்டார்கள். அப்ப அவர்கள் ஒட்டுமொத்தமா முழு நாட்டையுமே தங்களோட ஆதிக்கத்துக்குள்ள உட்படுத்தி கொண்டனர். அப்ப இவ்வாறு இவர்கள் இந்த பிரித்தானியர்கள் 1815 இருந்து இலங்கை சுதந்திரம் அடையும் வரை, அதாவது 1948 ஆண்டு வரை இலங்கையில அவர்களுடைய ஆட்சி நீடித்திருந்தது. பிறகு பிரித்தானியரிடம் இருந்துதான் இலங்கை சுதந்திரம் பெற்றது. 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை பிரித்தானியரிடம் இருந்து சுதந்திரம் பெறுகின்றது. அப்ப அந்த 1815 இருந்து 1948 வரையான காலப்பகுதி வரைக்கும் இங்க பிரித்தானியருடைய ஆதிக்கம் தான் காணப்படுகின்றது. அப்ப இந்த பிரித்தானியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நாடு முழுவதையும் அந்த காலப்பகுதிக்கு இலங்கை முழுவதையும் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வந்த பிறகு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக கலாச்சார துறைகளில் எல்லாம் பல்வேறு விதமான மாற்றங்களை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்ப அவர்கள் உண்மையா வந்த நோக்கம் மதம் பரப்புவது மற்றும் வியாபாரம் செய்வது. அப்ப இதற்காக இலங்கை முழுவதையும் கைப்பற்றி 1948 வரை இலங்கையை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதிலே இருந்துதான் பிறகு இலங்கை 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் அடைகின்றது. அப்ப இப்ப நாங்கள் பாடத்துக்குள்ள வருவோம். பிரித்தானியரின் ஆசிய வருகை. அப்ப இதுல நாங்கள் இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் ஆசியாவுடனான வர்த்தகத்தால் பேரளவில் லாபம் ஈட்டுவதை அவதானித்த ஆங்கிலேயரும் ஆசியாவில் தமது கவனத்தை செலுத்தினர். இங்க இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் வர்த்தகத்தில அதிகளவு லாபத்தை ஈட்டுவதை இந்த ஆங்கிலேயர்கள் அவதானித்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கும் ஒரு ஆசை வந்தது. தாங்களும் இந்த வர்த்தகத்துல ஈடுபட்டு தாங்கள் அதிகளவு லாபத்தை பெற வேண்டும் என்று யோசித்தார்கள். அப்ப இதற்காக என்ன செய்தார்கள் சொன்னா, பிரித்தானிய மகாராணி முதலாம் எலிசபெத் அவர்களிடமிருந்து ஒரு அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்று ஒரு ஆங்கிலேய வணிக குழு ஒன்று 1600ஆம் ஆண்டு டிசம்பரில் ஒரு கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தார்கள். அந்த கம்பெனியின் பெயர் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி. அது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன்னு சொன்னால் 1600ஆம் ஆண்டு, கிபி 1600ல இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆசியாவின் வர்த்தகத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கம்பெனியாக காணப்பட்டது. அப்ப அந்த கம்பெனியின் முதலாவது கப்பல் குழுவினர் தான் சுமாத்ரா தீவுக்கு சென்று முதல் அங்க வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வில்லியம் ஹோகின்ஸ் தலைமையில இன்னொரு கப்பல் குழு இந்தியாவுக்கு அங்க முகலாய பேரரசின் மாமன்னரான ஜஹங்கீருடன் வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்ப இவ்வாறு ஆங்கிலேயர் ஆசியாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களுடனும் வர்த்தக தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வதில் ஈடுபாடு காட்டினார். இப்ப உதாரணமா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று சொல்லுகிற போது அங்க பர்மா, சீனா அதெல்லாம் வரும். அதுக்குள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்குள்ள அதே நேரம் தென்னாசிய நாடுகளுக்குள்ள இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அது தென்னாசிய நாடுகள். அப்ப இவ்வாறு இந்த ஆசிய நாடுகள்ல இந்த பிரித்தானியருடைய கவனம் அதிக அளவுல
காட்டப்படுகிறது. என்னன்னு சொன்னா அந்த வியாபார நோக்கம்தான் காரணம். மற்றது அந்த வியாபாரத்துல போர்த்துகேயர் ஒல்லாந்தர் எல்லாம் எவ்வளவு தூரம் லாபம் ஈட்டிக்கணுமோ அதே போல தாங்களும் அதிக லாபத்தை ஈட்டணும்ன்றது இவர்களுக்கு ஒரு ஆசை. அப்ப இதனால பிரித்தானியர் தங்களோட முயற்சியை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு இருந்தனர். 17ஆம் நூற்றாண்டின் முதலிரு தசாப்தங்களிலும் தென்கிழக்காசியாவின் வர்த்தக ஆதிக்கத்தை கட்டி எழுப்பிக் கொள்வதில் இவர்களுக்கு இடையில ஒரு மோதல், போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில மோதல்கள் முதல் தொடங்கியது. என்றாலும் இங்க ஆங்கிலேயர் என்ன செய்யணும், சில சந்தர்ப்பங்கள்ல போர்த்துகேயருக்கு எதிராக ஒல்லாந்தரோட ஒன்றுபட்டு செயற்படினர். இந்த ஆங்கிலேயர் ஒல்லாந்தரோட சேர்ந்து செயற்படுக போர்த்துகேயர் அங்க எதிரியாக மாறுகின்றார்கள். அப்ப ஒல்லாந்தரும் பிரித்தானியரும் ஒன்றாக சேர்ந்து இந்த போர்த்துகேயரை விரட்டுற ஒரு முயற்சியில அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்காக இந்த ஒல்லாந்தரும் என்ன செய்யணும், இந்த ஆங்கிலேயருடைய உதவியை பெற்றுக்கொண்டாலும் தென்கிழக்காசியாவில் வாசனை திரவியங்கள் பெருமளவில் விளையும் தீவுகளில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் பலப்படுவதை ஒல்லாந்தரும் விரும்பவில்லை. அப்ப இங்க இந்த கர்வா, அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தென்கிழக்காசியாவில வாசனை திரவியங்கள்ல பெருமளவில் விளைகிற தீவுகள்ல இந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் பலப்படுவதை ஒல்லாந்தர் விரும்பல. இதால என்ன செய்யணும்னு சொன்னால் 1623 அம்பொய்னா தீவில் இருந்த கோட்டை ஒன்றை தாக்கிய ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்கள்ல ஒரு பகுதியினை கொன்று விட்டனர். அதனால் ஒல்லாந்தர் மீது பதில் தாக்குதலை புரியும் அளவிற்கு ஆங்கிலேயருடைய பலம் போதியதாக இல்லை. இதனாலே அவ என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கள் அந்த தென்கிழக்காசிய பிரதேசத்திலிருந்து இந்த பிரித்தானியர்கள் வெளியேறி செல்லினர். அதற்கு பிறகு அவ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிரித்தானியர்கள் இந்தியா மீது தங்களோட கவனத்தை முழுமையாக செலுத்தினார். இப்ப பிரித்தானியர் இந்தியாவின் பக்கம் தங்களோட கவனத்தை செலுத்தி விட்டார். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா இந்தியாவோட இந்த பிரித்தானியர் வர்த்தக தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முயற்சித்தாலும் அதை அடைவதற்கு அவர்களுக்கு நியாயமான அதிக அளவு காலம் எடுத்தது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல காலம் எடுத்தது. அப்ப இதனால என்ன செய்யணும்டா, இந்தியாவில ஆங்கிலேயர் தந்திரமான முறையில செயற்பட்டு 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், இப்ப நாங்கள் உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னால் அங்க அந்த ஆண்டுகள் தனித்தனியா இருக்கின்றது. ஆங்கிலேயர் 1607 இருந்து இந்தியாவுடன் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டிருந்ததுடன் 1661 வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் என்று சொன்னால் 1639 சென்னையிலும், அதே போல 1661 பம்பாயிலும், 1690 கல்கத்தாவிலும் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்திருக்கிறார். அப்ப இதுல இந்த பாடநூல்ல அந்த ஆண்டுகள் போடப்படவில்லை. ஆனால் இதுல இந்த நான் தனித்தனி ஆண்டுகளை எடுத்திருக்கிறேன். 1639 சென்னையில வர்த்தக நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பம்பாயில 1661 பம்பாயில ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வர்த்தக நிலையம். அதே போல இந்த கல்கத்தாவை எடுத்தோம்னு சொன்னா 1690 வர்த்தக நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு கிறிஸ்துவுக்கு பின் 1664 ஆண்டில இருந்து பிரான்சியரும் இந்தியாவுக்கு வருகை தந்தனர். அப்ப அவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்தியாவுக்கு வருகை வந்து அவர்கள் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி, அதே போல காரைக்கால், சந்திரதாகூர் போன்ற இடங்கள்ல வர்த்தக நிலையங்களை அவர்களும் ஆரம்பிக்கணும். அப்ப இந்த பிரான்சியரும் அதாவது 1664 ஆண்டில பிரான்சியரும் இந்தியாவுக்கு இந்த 3 இடங்கள் பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநகர் போன்ற இடங்கள்ல வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்ததுடன் ஒல்லாந்தருடன் மட்டுமன்றி பிரான்சியருடனும் ஆங்கிலேயர் வர்த்தக போட்டிகளில் ஈடுபட நேர்ந்தது. அப்ப முதல் ஒல்லாந்தருக்கும் பிரித்தானியருக்கும் இடையில ஒரு வர்த்தக போட்டி இருந்தது. பிறகு பிரித்தானியர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு போட்டியாக பிரான்சியர் வந்துட்டார். அப்ப பிரான்சியரும் தங்களோட வர்த்தக நிலையங்களை 1664 இருந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநகர் இப்படியான இடங்கள்ல ஆரம்பிக்க இப்ப பிரித்தானியருக்கு போட்டியாக பிரான்சியரும் வந்து விட்டார்கள். அப்ப 18ஆம் நூற்றாண்டாக இந்தியாவில தமது ஆதிக்கத்தை ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் இடையே ஒரு அரசியல் போராட்டம் ஒன்று தொடங்குகின்றது. இந்த ஆங்கிலேயர் என்று நான் சொல்றது பிரித்தானியரை தான் சொல்றேன். அப்ப 18ஆம் நூற்றாண்டாகும் போது இங்க இந்த இருவருக்கும் இடையில பிரச்சனை போராட்டம், ஆங்கிலேயருக்கும் அதே போல இந்த பிரான்சியருக்கும் இடையில ஒரு அரசியல் போராட்டம் ஒன்று ஆரம்பமாகின்றது. அப்ப நாங்கள் இப்ப இதுல எவ்வாறு இந்த ஆசிய வருகை, இந்த பிரித்தானியருடைய ஆசிய வருகை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும், அதுல அவர்களுக்கு இடையில யார் யார் போட்டியாக இருந்தார்கள், அதாவது முதல் பிரித்தானியருக்கு ஒல்லாந்தர் போட்டியாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் இந்தியாவுக்கு வருகிற போது
இங்க வந்து இந்த பிரித்தானியரோட சேர்ந்து பிரான்சியரும் அவர்களோட போராட்டத்தில் ஈடுபடினோம். இந்த வர்த்தகம் சம்பந்தமான போராட்டம். அப்ப ஆனபடியால நாங்கள் எவ்வாறு இந்த பிரித்தானியர் இந்த ஆசியாவுக்கு வருகை வந்தனர் என்ற உபதலைப்பில நாங்கள் இன்னைக்கு நாங்கள் இந்த வகுப்பை பார்த்திருக்கின்றோம். இதுல இப்ப உங்களுக்கு இந்த படித்த இந்த பகுதிக்குள்ள உங்களுக்கு பரீட்சைக்கு ஓயல் பரீட்சைக்கு உதவக்கூடிய மாதிரியான சில வினாக்கள், அது தரம் 10க்கும் 11க்கும் பயன்படக்கூடியது. அதுல முதலாவது வினா வந்து இலங்கைக்கு வருகை தந்த மேலை நாட்டவர்களை குறிப்பிடுக. இது ஒரு பகுதி 2க்கு வரக்கூடிய ஒரு வினா. இலங்கைக்கு வருகை தந்த மேலை நாட்டவர்களை பெயரிடுக. ஒன்று போர்த்துகேயரை பரங்கியர்னு சொல்லலாம். 2வது ஒல்லாந்தர் டச்சுக்காரர்னு சொல்லலாம். 3வது ஆங்கிலேயர், அவர்களை பிரித்தானியர்னு சொல்லலாம். அப்ப வருகை தந்த மேலை நாட்டவர்கள் ஒன்று போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். 2வது வினா, போர்த்துகேயர் எத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்தனர்? கிறிஸ்துவுக்கு பின் 1505ஆம் ஆண்டு. 3வது, ஒல்லாந்தர் எத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்தனர்? கிறிஸ்துவுக்கு பின் 1658. இது பகுதி 1ல வரக்கூடிய ஒரு வினாக்கள். 4வது, பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டை குறிப்பிடுக. கிறிஸ்துவுக்கு பின் 1796. 5வது வினா, பிரித்தானியர் இலங்கையில் ஆட்சி செய்த காலப்பகுதியை குறிப்பிடுக. இது பகுதி 1க்கு வரக்கூடிய ஒரு வினா. கிறிஸ்துவுக்கு பின் 1796 இருந்து 1948 வரை பிரித்தானியருடைய ஆட்சி கால பகுதி. 6வது வினா, பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிய ஆண்டை குறிப்பிடுக. கிறிஸ்துவுக்கு பின் 1815. 7வது வினா, பிரித்தானியர் இலங்கை முழுவதையும் எத்தனையாம் ஆண்டு தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர்? கிறிஸ்துவுக்கு பின் 1815. 8வது வினா, ஆசிய வர்த்தகத்தினால் அதிக லாபம் அடைந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் யாவர்? போர்த்துகேயர், ஒல்லாந்தர். 9வது வினா, இந்தியாவிற்கு வந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் குழு தலைவர் யார்? வில்லியம் ஹோகின்ஸ். 10வது வினா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முதலாவது கப்பல் குழு முதல் சென்ற இடம் எது? சுமாத்ரா தீவு. அப்ப இதுல நாங்கள் இந்த தரம் 11 தரம் 10ற்கு வரக்கூடிய ஒரு பகுதி 1 தொடர்பான சில வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த அலகுக்குள்ளேயே. இப்ப நீங்கள் இதனை நீங்கள் பரீட்சைக்கு படித்து பயன்பெறக்கூடிய ஒரு வினாக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.